இந்த உறவை பிரிக்கின்ற ஒரு செயற்பாடு என்ன, எங்களுடைய உறவுகளை பிரிக்கின்றது என்ன, பணம் என்ற ஒரு கருத்துப்பட நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டினான் என்னுடைய சேனலில். அதில் நிறைய பேர் கேட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு 2 மாணவர்களில் அதில் ஒருவருடைய ஆணித்திரமான கருத்து ஒன்றை பதிவிட சொன்னார். அதாவது அவர் சொன்ன கருத்து, அவராகவே அவருடைய குரூப் அவங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவர் மூலமாக அந்த கருத்துக்களை சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னார்கள். ஒன்று இந்த சேமிப்பை பற்றி சொன்னாங்க. என்னண்டா சார், நீங்கள் நல்ல மிகவும் ஒரு சிறந்த காணொளி போட்டிருக்கிறீர்கள், நாங்கள் எல்லோரும் கேட்டோம். ஆனாலும் நாங்கள் இங்கிருந்து அனுப்புகின்ற காசை அதை மிகவும் காத்திரமாக செலவழிக்க சொல்லி ஒரு இது போட்டால் என்ன, சேமிப்பு இல்லாமல் நாங்கள் அனுப்புகிற பணம் எல்லாத்தையும் வீட்டுக்காரர் செலவழிக்கிறார்கள் என்று சொன்னார். இதில் உண்மையாகவே நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்றால், உண்மையிலே எங்களுடைய பொருளாதார நிலைமை அவ்வளவு தூரம் மிகவும் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறபடியால் தாயோ அல்லது சகோதரியோ அல்லது எங்களுடைய மனைவியோ மிகவும் கஷ்டப்பட்டு தான் அவங்களும் அந்த காசை பராமரித்து கொள்கிறாங்க. நாங்கள் அனுப்புகின்ற அந்த காசில் அவங்களும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வரும். இப்போ 3 பிள்ளைகள் இருந்தால் அல்லது 4 பிள்ளைகள் இருந்தால் ஸ்கூலில் இருக்கின்ற சில வகையான காம்படிஷன்ஸுக்கு போக வேண்டி வரும், நிகழ்வுகளுக்கு போக வேண்டி வரும். இனி ஸ்கூலால் ஆர்கனைஸ் பண்ணுகின்ற பிக்னிக்கு போக வேண்டி வரும். இவைகள் எல்லாம் அந்த பட்ஜெட்டை மேவுகின்ற ஒரு செலவுகளாக அவர்களுக்கு வருகிற பொழுது ஏற்கனவே அவர்கள் பிளான் பண்ணியிருந்த செலவிலிருந்து அது எக்ஸீட் ஆகுது, அது கொஞ்சம் அதிகரிக்க பார்க்குறது. அதனால் சில வேளைகளில் சேமிப்பு செய்ய இல்லாமல் கிடக்குது. அடுத்தது எல்லாரும் ஈஸியாக சேமிப்பை பற்றி சொல்லலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக வாழ்ந்தால் தான் தெரியுமென்ற மாதிரி எத்தனையோ அம்மாக்கள் மனைவி எல்லாரும் முறுமுறுக்கின்ற செயற்பாடுகள் நிறைய இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு விலை. ஆனால் உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் உண்மையாக புரிகின்றது. நாங்கள் காசேனை போட்டு வந்துடுவோம், அங்கே நீங்கள் படுற பாடு எங்களுக்கு தெரியும். உண்மையாகவே எவ்வளவு தூரம் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுன்ற சில வேளையில் ஒரு மாதம் பிந்தினால் கூட காசுகள் நீங்கள் அதை ரோல் பண்ணி செய்து போடுறதுன்றது மிகவும் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அதை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே சேமிப்பு அவர்கள் இல்லை என்று சொல்லலாது. ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன் என்னென்றால், சேமிப்பை நீங்கள் எப்படி செய்யணும் என்றால் செலவோடு செலவாக ஒரு சேமிப்பு வைக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ உதாரணமாக 50,000 ரூபா காசு உங்களோட குடும்பத்துக்கு ஒரு செலவண்டு வைங்கள். அதில் நீங்கள் அந்த 50,000 ரூபாய்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணிடணும் உங்களோட செலவு காசையும். அல்லது 52,000 ரூபாய்ண்டு போட்டு செலவோடைய செலவாக வச்சுருந்தீங்கன்னா 2,000 ரூபா அங்கே உங்களுக்கு சேமிக்கலாம். அப்படி சேமித்தாத்தான் ஒரு அவசரத்துக்கு அந்த பணம் எங்களுக்கு உதவுமே ஒழிய, இல்லாவிட்டால் மிகவும் கஷ்டம். இப்பொழுது நான் அந்த காணொலியை பதிவு செய்வதற்கு முன்பதாக ஒரு மெசேஜ் எனக்கு வந்தது. ஒருவர் இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து நிற்கின்றார். அடுத்த இடத்துக்கு தான் வந்த இடத்துக்கு திருப்பி போகிறதுக்கு அவரோட கையில் காசு இல்லை. மோட்டர் பைக் ஓடுறதுக்கு பெட்ரோலுக்கும் வாங்க காசு இல்லை. பஸ்ஸில் தூர பயணம். சரியா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு அன்பர் தான் எனக்கு எடுத்து கேட்டார். அப்போ நான் சொன்னேன், தற்போதைய நிலைமையில் கைவசமாக எங்கள்கிட்ட காசு டிபாசிட் பண்ணுற அளவுக்கு இல்லை, பார்ப்போம். பாருங்கள், இது என்ன நான் சொல்ல வர்றேன்னு சொன்னால், அவர்கிட்ட காசு இல்லாத ஆள் இல்லை. என்ன நடந்துருக்கண்டா, தங்களுக்குன்ற ஒரு சின்ன ஒரு சேமிப்பு ஒன்றை வைக்காமல் இருக்கிறபடியால் கீமணி என்ற ஒரு சேமிப்பு ஒரு அவசரத்துக்கு தேவை என்ற ஒன்றை நீங்கள் கட்டாயம் வச்சிருக்கணும். ஏனென்றால் நாதஸ்திரத்தை எகின்ற பொழுது நீங்கள் இலக்கியங்களில் பார்த்துருப்பீங்கள், இனியில்லேண்டு ஒரு தேவை வருகின்ற பொழுது மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நீ நிற்கின்ற பொழுது இந்த நாகாஸ்திரத்தை நீ பயன்படுத்த வேணும் என்று அங்கே சொல்லப்பட்டது வரலாற்றில் தமிழ் இலக்கியங்களில் இருக்கின்றது. அதே மாதிரி எங்களுக்கென்று ஒரு டைட் ஒன்று விலைக்குங்கிற பாக்கெட்டில் காசு இல்லைன்னு சொன்னால், ஒரு அறியாத இடத்திலேயோ அல்லது இனி இல்லைன்ற ஒரு பிள்ளைக்கு ஒரு வருத்தம் என்று சொன்னாலோ என்ன செய்ய முடியும்? அப்போ சேமிப்பை என்ன செய்யணும்னா, ஒரு தரம் சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். சேமிப்பை செலவோடு செலவாக ஒரு சேமிப்பாக நீங்கள் உங்களுடைய கணக்கில் பதிஞ்சு கொண்டு வந்தீங்கன்றால் அங்கே ஒரு சேமிப்பு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அவசியம் இல்லாமல் எடுக்கவே கூடாதுன்ற ஒரு மன வைராக்கியத்தோட வாழ்ந்து பாருங்க தெரியும். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறார்கள் ஒன்றும் சேமிப்பு இல்லாமல் அந்தந்த கண்ட்ரி காசு அப்படியே அங்கே அனுப்பி விடுகிற பொழுது இங்கும் சேமிப்பில்லை அங்கும் சேமிப்பில்லை. கணவன் மனைவி என்றால் ஒன்றில் மனைவி சொல்லணும், சரியப்பா நீங்கள் அங்கே ஒரு 100 ரூபாய் இன்னும் எடுத்து வச்சு சேமிங்க, அப்போ நான் இங்கே ஓரளவு நான் நடத்தி கொண்டு போகிறேன், அப்போ உங்களோட ஒரு சேமிப்பு அது இருக்குன்னு என்று சொல்லலாம். அப்படி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனால் தான் இந்த லைஃப்பை கொண்டு போகலாம் முடிய. இல்லை என்று சொன்னால் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போவீங்கள். இதை நான் அந்த பெரிய கொமர்ஸ் படித்த லெவல்லையோ அல்லது பெரிய பெரிய விளக்கங்கள் போட்டு எல்லாம் சொல்லுவாங்களே, அப்படியெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள்
ரூபாய் உழைக்கிறீங்கள் என்றால் 5 ரூபாயை சேமிப்பில் வைக்கத்தான் வேணும் கட்டாயம். இது உலக நாடுகளில் வளர்ந்த நாடுகள் எல்லாவற்றிலையும் வந்து கட்டாய சேமிப்பு இருக்கின்றது. சரிதானே? பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடித்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், சரியாக வரும் என்பதை நான் இதிலே பதிவிட விரும்புகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்களுக்கு இது பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். God bless you.